ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பவுல்ல 1 கப் வார்ம் வாட்டர் கை பொறுக்கிற சூடுல இருந்தா போதும். 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட். இது ஆக்டிவேட் ஆகுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து இது ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு பவுல்ல 2 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில நம்ம ஆக்டிவேட் ஆயிருக்கிற ஈஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பெசஞ்சிக்கோங்க. இந்த மிக்ஸ் கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். இது கொஞ்சம் பெசஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்ல மாத்தி நல்லா இழுத்து பெசையணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் இத நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோ கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி அத நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த டோ உள்ள வச்சுட்டு ஒரு ஈர துணிய வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 மணி நேரம் ஆகும் இது டபுள் ஆகி வரதுக்கு ரூம் டெம்பரேச்சர் பொறுத்து. இந்த டோ டபுள் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதில ஒரு டிஷ்ஷும் பண்ணிட்டு ஒரு ட்ரேல உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஓரங்கள் மட்டும் திக்கா இருந்தா போதும். மத்தபடி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நடுவுல ஒரு ஸ்போக் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸா சாஸ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆனியன், கேப்சிகம், ஃப்ரைடு சிக்கன், சீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிமிலர்லி நீங்கள் இதை குக்கரில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சீஸியான டேஸ்டி பீஸா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.